என்னது 25 பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா. எஸ்எம்எஸ் உனக்கு அனுப்பியிருந்தேனே, படிக்கலையா? எஸ்எம்எஸ் அமிச்சிங்கன்னு தெரியும், ஆனா உள்ள என்ன மெசேஜ் இருக்குன்னு படிக்கல. 3 பிரியாணி வாங்கிட்டு வாடான்னு அனுப்புனேன். திடீர்னு அம்மா வந்து இன்னைக்கு அமாவாசை ஞாபகப்படுத்துறதுனால பிரியாணியே வேண்டான்னு கேன்சல் அனுப்புனேன். நீ எதையுமே படிக்கலையா? ஏய், புரியுதுடா? உனக்கு படிக்க தெரிஞ்சிருக்காது. கடைக்காரர்கிட்ட நீட்டிருக்கேன். சாமி கும்பிடலாம் வாங்க. பூஜைக்கு நான் வரதா இருக்கட்டும். முதல்ல உன் புத்திரன்ட்ட வந்து என்னன்னு கேளு. என்னப்பா? இல்லம்மா, ஏதோ எஸ்எம்எஸ் அமிச்சாரா, அதை பண்ணு. எதுக்கு பெத்த பிள்ளைக்கு எஸ்எம்எஸ் ஃபோன் பண்ண வேண்டியதானே? இங்க பா, எதுக்கு போன் பண்றது கிடையாது, மெசேஜ் அனுப்புறதுன்னா இவன் மெசேஜ் படிச்சு புரிஞ்சுக்கிட்டா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் செட் ஆயிடுவான். இத பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் புள்ள நல்ல மார்க்கோட +2 பாஸ் பண்ணிருக்கான். ஆமா, இவன் முகத்தை பார்த்தா உனக்கு +2 படிக்கிற மாதிரி தெரியல. ஏபா, நீ ஆக்கி போட்ட திருட்டு இவனுக்கு மூளை வளரல. மூளைக்கு மூளை வளர்ந்திருக்கு. ஐயோ, என் பிள்ளை கண்ணு வைக்காதீங்க. கண்ணு வைக்கல, மூக்க வைக்கல. முதல்ல இந்த பிரியாணி வாங்கிட்டு போய் பிச்சைக்காரனுக்கு அதெல்லாம் பாக்க போடுமா. ஐயோ